ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க. கடந்த காணொலியில் ஒவ்வொரு ராசிகளும் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன, நெகட்டிவ் என்ன, உள்ள இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம். தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசுகிறோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி அப்படின்னு சொன்னோன்னா தெய்வத்தோட அம்சத்தை கொண்டவங்க, தெய்வத்தின் நேரடி பார்வையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடமாக கூடி வராரு. ஸோ அப்படி இயற்கையிலே அம்சத்துக்கான காரணம் என்ன, இவங்களுக்கும் தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய பந்தம் என்ன? அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே காலச்சக்கரத்திலோட நம்ம பின் பண்ணி பேசுகிறோம். அது இயற்கையாக நம்ம இது பண்ணாலும் கூட தனுசு அப்படின்றதுல உள்ள நட்சத்திரம் தான் அங்கே விளையாடும். அது குருவனுடைய வீடு, 2 வீடு இருக்குது, மீனம் இருக்குது, தனுசு இருக்குது. பட் தனுசுக்குன்னு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, இதில் தர்மத்தை காப்பாற்ற வந்த ஒரு ராசின்னு எடுத்துக்கலாம். அந்த தர்மன்ற கான்செப்டுக்கும் ஆல்ரெடி 9ஆம் இடம் நீங்கள் சொன்ன மாதிரி அமைஞ்சதுக்கும் அது குருவனுடைய வீடாக இருக்கிறதுக்கும் இது எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சு. மதம், நம்பிக்கை, குலதெய்வம், கல்ச்சர், வழிபாடு, இன்ஸ்டிடியூஷன், போதனை, குரு, ஆமாம் குரு, வாத்தியார், அத்தனைக்கும் கரெக்ட். ஆனால் ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசில் போகிறது தான் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். அதான் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான தனுர்மாத பிறப்பு அப்படிங்கிறது உலக பிரபஞ்சத்துக்கே அது சூரிய உதயத்துக்கு முன்னால் உள்ள பிரம்ம முகூர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு தர்மத்தின் பாதையில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க அப்படியே அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகிறதுக்காகத்தான் இந்த ராசியில் பிறக்கிறாங்க. சிறப்புங்க. அதாவது இப்போ குருமார்கள்னு எடுத்துக்கலாம். ரிலிஜியஸில் போகும்போது ஈவன் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுறவங்களில் கூட மிகப்பெரிய, இப்போ நம்ம ராமானுஜம், கணித மேதை மாதிரி மிகப்பெரிய வல்லுநர்களாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் ரிசர்ச்சையும் குறிக்கும். அருமையாக சொன்னீங்க. என்னன்னா இப்போ இவங்க நினைக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமே இல்லையா, எங்களுக்கு எப்போ நாங்கள் சௌரியமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுக்காகனா ஒரு 2 தனுசு ராசி இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கையும் இன்னொருக்கு ரொம்ப தீமையான ஒரு பலனும் தந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? கொடுப்பினை பார்க்கணும். ஒரு ராசியில் பிறக்கிறதுனால மட்டும் யோகம் வந்துடாது. அந்த ராசியில் நம்ம பிறக்கிற நேரம், அந்த லக்ன புள்ளி, அந்த பிறக்கக்கூடிய புள்ளி 30 டிகிரியில் என்னவா அமையுதோ அது மாதிரி தான் அவங்களுக்கு கொடுப்பினை அமையும். 12 பாவத்துக்கு கொடுப்பினை அமையும். அப்படிப்பட்ட வகையில் யாருக்கெல்லாம் அந்த லக்னம் என்பது, பிறப்பு லக்னம் என்பது 8-12ஓட தொடர்பு கூடையதோ, 8ஆம் இடம் என்பது என்னன்னா அழிவு, தோல்வி, அப்புறம் மரணம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 12ஆம் இடம் என்பது செயலை இழந்து போகிறது. இப்போ இந்த 2 கூட கனெக்ஷன் ஆகி யாரெல்லாம் எந்த ராசியில் பிறந்தாலுமே, எந்த லக்னத்தில் பிறந்தாலுமே அந்த லக்ன புள்ளியினுடைய தொடர்பு 8-12 வர்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா மிடில் போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸே அமையாது, பிறந்ததுலேருந்து திசையும் அமையாது, பூர்வீகத்துலேயும் ஒன்றும் இப்போ வாய்ப்பு இருக்காது, இவங்களுக்கு படிப்பும் தேராது, வாழ்க்கையில் வளர்ச்சியும் இருக்காது. அப்படி ஒரு சி சென்டர் மாதிரி போயிட்டுருக்குன்னு வைங்க. அது நடுவில் மிடில் லெவலில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, குடும்பம் மிடிலாக நல்லது, தேவையான ஒரு அடிப்படை தேவைகளெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு சுயபலம் முயற்சி பார்த்து 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 ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா, லக்னம் நல்லா இருக்கும், மற்ற பாவங்கள் கெட்டு போயிடும். 10ஆம் பாவம் கெட்டு போயிடும். 10ஆம் பாவமோ 6ஆம் பாவமோ 8-12 தொடர்பு இருந்தால், இப்போ 2ஆம் பாவம் இதெல்லாம் 8-12 தொடர்பு இருந்தால் ஆளு நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்தஸ்து குறைஞ்சு போயிடும். இப்படி நாம் ஒவ்வொரு ராசியிலையும் 12 பாவ தொடர்புகள் தான் மனிதனுக்கு நிகழ்வுகளாக வேலை செய்கிறது. அதனால தான் 2 நிமிட இடைவெளியில் பிறக்கிற 2 குழந்தைகள் வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்கின்றன. ஒன்று ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு படிப்பில் இருந்து, உத்தியோகத்தில் இருந்து, பொருளாதாரத்திலிருந்து, திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லாமே வேறு வேறு சம்பவங்கள் வேறு வேறு காலத்தில் நடக்குது.
அப்போ எவ்வளவு தூரம் மைன்யூட்டாக லக்ன புள்ளி அமையுன்றது பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா யோகம் அவயோகம்னு ஒரு டாக் இருக்கு. ஸோ உங்களுக்கு யோகமான தசை எது, இல்லை யோகமான கிரகம் எதுன்னு பார்க்குறாங்க. அதை எப்படி பிரிக்கிறீங்க? அதாவது அந்த காலத்தில் ஜோதிடம் தோன்றின காலத்தில் கிரக சேர்க்கைகள், சுபகிரக பார்வைகள், இதையெல்லாம் வச்சு யோகங்கள் நிர்ணயிக்கப்பட்டு சொன்னாங்க. அது வந்து இன்றைய காலத்துக்கு துல்லிதத்தை நோக்கி போகும்போது அது பெருசாக வேலை செய்யாது. அது இன்னும் துல்லிதத்தில் நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரே நட்சத்திர பாதம், ஒரே டிகிரி, அதில் வந்து சுபகிரகங்கள் சேர்க்கை அப்படி வரும்பொழுது தான் அந்த யோகம். யோகம் இணைதல்னு அர்த்தம். அருமையாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா, பொதுவாக இப்போ ஒரு குரு சந்திர யோகம் இருக்கு, இப்போ குருவும் சந்திரன் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த யோகம் வேலை செய்யறதுக்கு ஏதாவது தசாபுத்தியில் வேணுமா? சந்திரனே நிலையானது கிடையாது. அப்புறம் எப்படி குருவும் சந்திரனும் ஒன்றா இருப்பாங்க? ஆனால் நம்ம பழைய மெத்தடில் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்கிற மாதிரியே. சந்திரன் வந்து திசைக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துருது. அப்படி நகரக்கூடிய சந்திரனும் குருவும் ஒரே புள்ளியில் இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களும். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன். இப்போ நீங்கள் தனுசுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதனும் இணைந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ அது ஒரே ராசியில எங்க இருந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம். அது எங்க வேணா இருக்கட்டும்பாங்க. ஆனா ஆதிபத்தியத்தை வச்சு பலன் சொல்றது, அது ஒரு மாசம் பூரா பிறக்கிறவங்களுக்கு அந்த யோகத்துல தான் பிறப்பாங்க. அது எல்லாரும் அந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்ப எங்க போகணும்? துல்லியத்தை நோக்கி போகும்போது ஒரே புள்ளியில உங்களுக்கு வந்து அந்த புள்ளி நாதன் அப்படின்னு எடுக்கணும். இப்ப நீங்க சொல்றதுக்கு தனுசுக்கு 9வது புள்ளின்னு வந்து ஒரு பூரம் வருதுன்னு வைங்க. அங்க வந்து சுக்கிரன் இருப்பார், பூரத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப 10ஆம் பாவத்துல சந்திரன் இருப்பார். சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திர புள்ளிகள் அது வந்து அந்த அதிபதிகள் ஒரே பாதத்துல சேர்ந்தால் அப்ப வேணா எடுக்கலாம். மற்றபடி இப்ப வந்து இந்த யோகம்ங்கிறது ஜென்ரலா சொல்லி நாம வந்து அது நாமளே ஏமாத்திக்கிறோம். அப்போ வேலை செய்யறதுக்கு நம்ம தசாபுத்திகள் முக்கியம். தசாபுத்தி முக்கியம். அந்த புத்திநாதன்னு பார்க்கணும். இப்ப நம்ம கான்செப்ட்ல உபநட்சத்திர கான்செப்ட்னு எடுக்கிறோம். 12 பாவ உபநட்சத்திரங்கள். அதுல 9ஆம் பாவ புத்திநாதன் உபநட்சத்திரம் என்பது 10ஆம் பாவ உபநட்சத்திரத்தோட சேர்ந்தாலோ 1ஆம் பாவ உபநட்சத்திரத்தோட சேர்ந்தாலோ அந்த திசையும் நடந்தாலோ அவருக்கு உண்மையிலேயே தர்ம கர்மா. இந்த காலம் கடந்த பின்பு ஜோதிடம் பார்ப்பது ஒரு வழக்கமா இருக்கு. அதாவது நம்மளுக்கு கஷ்டம், ஒரு பிரச்சனையாயிருச்சு, உங்களுக்கு ஒரு விடிவு வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஜோதிடம் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 5 விஷயத்துக்கு தான் ஜோதிடம். ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு, திருமண வாழ்க்கை, இதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கறது. இப்போ இந்த ஜோதிடம் பார்க்குறதுல வந்து முதல்ல இருந்தே ஒரு படிக்கும்போது ஒரு ஜோதிடம் பார்க்கலாம், வேலைக்கு போகும்போது ஜோதிடம் பார்க்கலாம், திருமணம் பண்ணும்போது ஜோதிடம் பார்க்கலாம், தொழில் ஆரம்பிக்கும் போது ஜோதிடம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த 5 விஷயத்தில் அடங்கிடும். அந்த மாதிரி ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வந்திருந்தால் அவர்கள் வந்து வருமுன் காக்கலாம். நம்ம விதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம விதி தொழிலுக்கு எப்படி இருக்குது அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த விதியை நோக்கி நம்மளை பயணிக்க முடியும். இப்போ வந்து ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இயற்கை. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் ஆகணும்னு ஏற்கிறது. எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினச்சா அங்கே கொடுப்பனை இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்போ அதை வந்து ஜோதிடம் பார்க்கணும். பார்க்காம நான் வந்து ஆம்பிஷனாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதே மாதிரி தான் ஒரு சில படிப்புகளில் படிச்சுட்டு அந்த படிப்புக்குரிய வேலையே கிடைக்காம அவதிப்படுறவங்க எத்தனை பேர். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இந்த படிப்பு இருக்குது, இது படித்தா நமக்கு நல்லா வருமானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்ன்ட்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங் போயிடுது. அப்போ வேலை கிடைக்காம தடுமாறுறாங்க. இது யார் குற்றம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஜாதகத்தில் கொடுப்பினை அவங்க பார்க்க தவறி விட்டார்கள். அதனால தான் காலம் கடந்து பார்த்து பிரயோஜனம் இல்லை.
இப்போ நீங்கள் வந்து முதல்ல இருந்தே பார்த்துட்டா கரெக்டாக வழிப்படுத்திடலாம். ஒரு தசாபுதிகள் மாறும்போதே பார்த்துடலாம். இப்போ ஒரு தொழில் அந்த மாதிரி வந்துட்டாரு, காலம் கடந்து வந்துட்டாரு அப்படின்னாலும் அவருக்கு நம்ம வழிகாட்டலாம். எப்படி வழிகாட்டலாம்னா, நீங்கள் இன்னென்ன காரணத்தினால தான் இந்த பிரச்சனையை அனுபவிச்சீங்க, உங்கள் விதியை மீறி நீங்கள் இயங்கிட்டீங்க, இப்போ விதியின் போக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பாருங்க. உங்களுக்கு இந்தந்த ஃபீல்டு தான் விதியின் போக்கு நிர்ணயித்து வச்சிருக்கு, அதில் நீங்கள் பயணப்படுங்க, நல்லா இருக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன். சிறப்பு சிறப்பு, அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் கேட்பாங்க பொருளாதார சம்பந்தமா அதிர்ஷ்டம் கேட்பாங்க, இன்னொருத்தங்க அகம் சார்ந்த விஷயம் நிம்மதியா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் இருக்குங்க. அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இந்த ஒற்றைப்படை ஆட் நம்பர் பாவங்கள் எல்லாமே அகம் சார்ந்தவை. மனம் நிம்மதி, ஆரோக்கியம், உறவு, அதே மாதிரி ஆன்மீகம், கலைகள், படிப்பு. அகம் சார்ந்தது படிப்பும் தான், அது வந்து புறம் சார்ந்தது கிடையாது. இன்னைக்கு பொருளாதாரம் ஆக்கிட்டாங்க. அதான் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்போது படிப்பு நல்லா இருக்கும். சரி, இது நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால், கொஞ்சமாவது புறம் சார்ந்த தொடர்பு இல்லைன்னா படித்து எத்தனை பேர் ரொம்ப வறுமையில் இருக்காங்களா அந்த மாதிரி ஆக்கிடும். படிப்பு நல்லா வந்துடும், ஆனால் அதன் மூலம் பொருள் சம்பாதிக்க முடியாது. அப்போ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி விதி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு எந்த திசை சாதகமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதை நாம் பயன்படுத்தி அந்த திசையில் நாம் ஈக்குவல் பண்ணி கொண்டு போய்க்கணும். இப்போ இன்னைக்கு ஆணும் பெண்ணும் வேலை பார்க்குறாங்க. இப்போ அகம் சார்ந்து புறம் சார்ந்து தான் அங்கே திருமணமே நிச்சயிக்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால் 2 பேர் வருமானமும் தேவை அப்படின்றது வந்துடுது. அப்போ அந்த புறம் சார்ந்து வரும்போது தான் டைவர்ஸ் கிளாஸ் அதிகமாகுது. காரணம் என்னன்னா, அகம் சார்ந்த பாவங்களுக்கு புறம் சார்ந்த பாவங்கள் எதிரி. இப்போ நீங்கள் வேலை பார்க்கணும்னா 6ஆம் பாவம் வேலை செய்யணும். நல்ல சந்தோஷமாக கணவன் மனைவி தாம்பத்தியம் என்ஜாய் பண்ணணும்னா 5ஆம் பாவம் வேலை செய்யணும். இப்போ 5ஆம் பாவமே வேலை செஞ்சுட்டு இருந்தால் 6ஆம் பாவம் இல்லை, வேலை பார்க்க முடியாது. அப்போ வந்து வறுமையில் இருப்பாங்க, அதே நேரத்தில் என்ஜாய்மெண்ட்டில் ஆரோக்கியமாக எமோஷனலாக அட்டாச்சாக இருப்பாங்க, ஆனால் வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக 9ஆம் பாவம் இருக்கும். 9ஆம் பாவம் இருக்கும்போது இவங்க வந்து பெரிய பெரிய ஆராய்ச்சி படித்தாலுமே அந்த 10ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இவங்களால் அந்தஸ்து கௌரவத்துக்கு போக முடியாது. இப்படி இந்த 2 பிரிவையும் மிங்கிள் பண்ணி நமக்கு இயற்கை கர்மா கொடுத்துருக்கோம். அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இப்போ யாருக்கெல்லாம் 1ஆம் பாவம் 2, 6, 10 அல்லது 1ஆம் பாவம் வெறும் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ மிகப்பெரிய மனிதராயிடுறாங்க, தலைவராகும். லக்னம் வந்து 10ஓட சேருது, இல்லை 10ஏ 10ஓட சேருது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ தனுசு லக்னத்துக்கு 10ஆம் பாவ புள்ளி சூரியன் வைங்க, உத்தர நட்சத்திரத்தில் ஒழுகுது. அந்த சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பார்ல, அப்போ அந்த 10 10ஓட தொடர்பு. அவர் கிருத்திகையில் இருந்தால் கூட தொடர்பு. அது 3 இடத்துல எங்கே இருந்தாலும் அதன் மூலமாக அவர் பிரபலம் ஆவார். இப்படி அந்த புள்ளிகளை வச்சு கணக்கு பண்ணி போடும். மொத்தமாகவே இது கர்மா சார்ந்து தான் இருக்குது. எல்லாமே கர்மா சார்ந்து இருக்கு. ஆனால் அந்த கர்மாவை வந்து நாம் நம்மளுடைய அறியாமையினால் கவனிக்க தவறி நாம் வந்து அதில் வந்து வருமுன் காப்பதற்கு தவறி விடுகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நோய் வந்து சிறுசாக இருக்கும்போதே கவனிச்சுக்கிட்டோம்னா குணப்படுத்திடலாம். கர்மான்னு சொல்லிட்டு நான் நோய் வந்து தானாக போயிடுமா? அது போகாது. அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்பேனை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில். ஆயுள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது. ஆரோக்கியம்னா நமக்கு எந்த விதத்தில் கெடும், நோயின்னா எந்த விதத்தில் நோய் வரும், அப்போ என்ன பார்ட்டில் நமக்கு ப்ராப்ளம், அது பாவத்தை காமிச்சு கொடுத்துரும். அதை முதல்லையே கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த 8, 12 ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தான் பெரிய லெவலில் ஆப்ரேஷன் பண்ணுறது, புற்றுநோய், ரொம்ப மரணத்துக்கு உடனடியாக கொண்டு போகக்கூடிய நோய்கள் வர்றதும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதை கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டைமு போயிடும். அதை கூட நம்ம கணிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆயுள் பாவம் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வந்து அவருடைய காலத்தில் என்னென்ன செட்டில் பண்ணணுமோ பண்ணிடுவார்ல. குழந்தைகளுக்கோ தன்னுடைய ஒரு ஏதாவது சில ஆசைகளோ அல்லது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அவருக்குன்னு ஒரு பிரார்த்தனைகளோ இதையெல்லாம் கூட அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆயுள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ஒரு இதாக செய்யாது. 8-12ன்னா இப்போ நஷ்டப்படுத்தும் போது ஆயுளை காப்பாற்றி கொடுத்துரும். பொருள் நஷ்டமாயிரும். 8-12 ஆயுள் அங்கே இருக்கும். ஏன்னா 8 அப்படிங்கிறது ஆயுளை கொடுக்கும், கெடுக்காது. ஆனால் 8 வந்து லக்னத்தோடு சம்மந்தப்பட்டாலோ 3ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டாதான் அந்த ஆயுள் வந்து பறிக்கப்படும். ஸோ இது மாதிரி 12 பாவங்களை உள்ள வந்து கனெக்டிவிட்டியை பார்த்து தான் நம்ம முடியும். கண்டிப்பா அருமையா சொன்னீங்க ஐயா. அவங்க எல்லாரும் கேட்கறது இந்த நிலை மாறுமா? நிச்சயமாக மாறும். மாற்றம் என்பது பிரபஞ்சமே மாறிக்கிட்டே இருக்கு. நட்சத்திர மண்டலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பிறக்கும்போது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு நம்ம வந்து எழுதுகிறோம். அதாவது ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி எழுதுகிறோம். ஆனால் அது நட்சத்திரம் உபநட்சத்திரம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் ஒவ்வொரு வருடமும் அந்த ஜோதிட கிரக அடைவுகளை பார்த்து நாம் வந்து அதை வழிநடத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம், நம்மளை இது பண்ணிக்கலாம். என்னென்னா கொடுப்பினையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்க, அதுதான் ஜோதிடம். கொடுப்பினைங்கிறது 12 பாவ கொடுப்பினை. அப்போ லக்னம் அப்படின்னா ஆயுள் தோற்றம். இப்போ நீங்கள் வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பாயிண்டில் இறங்கக்கூடாது. வசீகரமான தொழில்களுக்கு போய் இறங்கக்கூடாது. அதே மாதிரி பணம் போட்டு பணம் பண்ணுற யோகம் நம்மளுக்கு இல்லை. 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பணம் போடுற வேலைக்கு இறங்கக்கூடாது. இது மாதிரி இப்போ 3ஆம் பாவம் நமக்கு வந்து 5ஆம் பாவம் இதெல்லாம் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் எத்தனை பேர் மீடியா, எழுத்துத்துறை, செய்தி, இந்த ஜேர்னலிஸ்டாக போகிறது, விஷுவல் கம்யூனிகேஷன் இப்படியெல்லாம் போகிறாங்க இல்லையா, மூளை உழைப்பு சார்ந்து உயர்ந்து போகிறாங்க. அப்படியும் டெவலப் ஆகுது. 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் தலை சிறந்த நடிகனாக முடியும், சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து கொடுப்பினையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக போராடலாம். அதை விட்டுட்டு நான் என் கனவு நான் வந்து சாதிச்சே தீரணும் அப்படின்னு காலவரையும் பண்ணிகிட்டு இருக்கேன். அது தேவையில்லை. இனி கண்டிப்பாக மாறணும் அப்படின்னா விதி கொடுப்பினையை நீங்கள் அனுசரித்தால் மாறலாம். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.